இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி திமுக ஒரு பக்கம் தற்பொழுது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கூட்டணியில் அமைத்து அவர்கள் கூட்டணியை அவர்கள் வலிமையாக்கி கொண்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அண்ணா திமுக கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி, எப்பொழுது கூட்டணியை அறிவிப்பார் என்று சில ஊடகங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குத்தான் இந்த பதில். திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு கூட்டணி வலிமை இல்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. அண்ணா திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறதா என்றால் இல்லை. அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு அண்ணா திமுகவிற்கும் கூட்டணி வலிமையாக இல்லை. இன்றைக்கு மூன்றாவது அணியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நடிகர் விஜய் கட்சி திமுகவின் ஓட்டுக்களையும் அண்ணா திமுகவின் ஓட்டுக்களையும் பெருமளவு பிரிக்கிறார்கள். அதன் மூலம் நடிகர் விஜய் 20% அதிகமான ஓட்டுக்களை வாங்குவார் என்று சில கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா எடுக்கின்ற முடிவு மட்டும்தான் எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணி தோல்வி அடையும் என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 193 வாக்குகள் முதல் 5114 வாக்குகள் வரையிலான வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறது. சொற்ப வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கின்ற வட தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் 40,000 60,000 வாக்குகள் இருக்கிறது. சில தொகுதிகளில் 20,000 30,000 வாக்குகள் இருக்கிறது. சில தொகுதிகளில் 20,000 வாக்குகள் வரை இருக்கிறது. எந்த கூட்டணி மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி வைத்து இந்த வாக்குகளை பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இல்லையேல் அந்த கூட்டணி தோல்வியை சந்திக்கும். அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு திமுக அண்ணா திமுக கட்சிகள் அமைத்த கூட்டணிகள் வந்திருக்கிறது. ஆகவே மருத்துவர் ஐயா அவர்கள் நிராகரிக்க முடியாத நிஜ ஆளுமை. அவர் எந்த கூட்டணியில் இணைகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். மற்ற கூட்டணி தோல்வியை சந்திக்கும். சொல்லலாம் பேருக்கு, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமலேயே திமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது என்று சொல்லலாம். 2021 நிலைமை வேறு, 2026 நிலைமை வேறு. 2021 திமுகவிற்கு ஓட்டுக்கள் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு திமுகவிற்கு ஓட்டுக்கள் குறைந்திருக்கிறது. திமுக ஆட்சியின் மீது மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களாக மாறுகிறது. ஆகவே தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து விட்டால் மட்டும் திமுக வெற்றி பெற முடியாது. அவர்கள் கூட்டணியை இன்னும் வலிமையாக்க வேண்டும் என்று நினைத்தால் மருத்துவர் ஐயாவை அணுகுவதை தவிர அவர்களுக்கும் வேறு வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்ற டிடிவி தினகரன் வாசன் இவர்களை வைத்துக் கொண்டு மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியுமா? ஏற்கனவே இந்த கூட்டணி 2021 தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதுவும் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவின் தலைமையில் கூட்டணி வைத்த பொழுதே தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. இன்றைக்கு மட்டும் எப்படி இவர்கள் வெற்றி பெற முடியும் என்று கேட்டால், திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள் அண்ணா திமுகவின் பலத்தை கூட்டுகிறது என்று சொல்லலாம். ஆனால் எதிர்ப்பு ஓட்டுக்களை மூன்றாவது ஒரு அணியாக இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நடிகர் விஜய் கட்சி பெறுகிறது. ஆகவே அண்ணா திமுகவிற்கும் வெற்றி வாய்ப்பு குறைவு.
அதிமுகவும் மருத்துவர் ஐயாவை அணுகி அவருடைய ஆதரவை பெற்று தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆகவே தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் களத்தில், அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற இடத்தில் மருத்துவர் ஐயா தான் இருக்கிறார். மருத்துவர் ஐயா எடுக்கின்ற முடிவு, அவர் வைக்கின்ற கூட்டணி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். அதனால்தான் சொல்கிறேன், மருத்துவர் ஐயா மட்டுமே தமிழக அரசியலில் கிங் மேக்கர். அவர் எடுக்கின்ற முடிவுதான் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.